நிறைய இளைஞர்கள் ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு வரணும்னு ஆசைப்படுறாங்க. அதுக்கு முன்னாடி நீங்க சில விஷயங்களை முன்னாடியே தயார் பண்ணிக்கணும். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் விஷயம், அவசரப்படக்கூடாது. நாளைக்கே பேப்பர் போட்டுட்டு ஃபீல்டுக்கு போயிடலாம்னு நினைக்காதீங்க. ஃபர்ஸ்ட் பார்ட் டைமா பண்ணுங்க. வீக்கெண்ட் ஃபார்மிங்கோ இல்ல சின்ன ஏரியால, அதுவும் இல்லைன்னா உங்க லோக்கல்ல இருக்க ஃபார்மர்ஸ் கிட்ட போய் பேசுங்க. வாரம் வாரம் இந்த மாதிரி பார்ட் டைம் மாதிரி பண்ணுங்க. ரெண்டாவது விஷயம் என்னன்னா, பினான்சியல் பேக்கப். ஐடில மாதிரி விவசாயத்துல மாசம் மாசம் உங்களுக்கு ஃபிக்ஸ்டு இன்கம் வராது. சில மாசம் நல்ல ப்ராஃபிட் வரும், சில மாசம் லாஸும் ஆகலாம். அதனால நீங்க மினிமம் ஒரு வருஷத்துக்கு தேவையான காசை சேவ் பண்ணிக்கிட்டு வர்றது ரொம்ப நல்லது. மூணாவது விஷயம் என்னன்னா, எந்த பயிர் ட்ரெண்ட்ல இருக்குன்னு மட்டும் பார்க்காதீங்க. உங்க ஏரியா கிளைமேட் எப்படி இருக்கு, தண்ணி தேவை எப்படி இருக்கு, மார்க்கெட்டோட டிமாண்ட் என்ன, இதெல்லாம் இம்பார்ட்டன்ட். இதெல்லாம் பார்த்துட்டு விவசாயத்துக்குள்ள வாங்க. நாலாவது விஷயம் என்னன்னா, மார்க்கெட்டிங் கத்துக்குங்க. இப்போ நிறைய பேரு விவசாயத்துல ப்ராஃபிட் இல்லைன்னு சொல்றாங்க. ப்ராப்ளம் விவசாயத்துல இல்ல, மார்க்கெட்டிங்ல இருக்கு. மிடில் மேன் கிட்ட கொடுத்தா ப்ராஃபிட் கம்மியா தான் ஆகும். டைரக்டா எப்படி கஸ்டமரை ரீச் பண்றதுன்னு பாருங்க. அதனால நீங்க சோஷியல் மீடியா, பிராண்டிங், பேக்கிங் இத மாதிரி கத்துங்க. இதெல்லாம் தான் ஃபியூச்சர் ஃபார்மிங்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் லாஸ்ட், விவசாயத்தை நீங்க ரொமான்டிசைஸ் பண்ணாதீங்க. இது நீங்க நினைக்கிற மாதிரி பீஸ்ஃபுல் லைஃப் தான், பட் ஈஸி லைஃப் கிடையாது. வெயில் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இருக்கும், லாஸ் வரும், தோல்வியை பார்ப்பீங்க. ஆனா அதெல்லாம் தாண்டி ஒரு விதைய போட்டு மரமா மாறுறத பார்க்கும் போது அது வேற லெவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன் உங்களுக்கு தரும். ஐடி வேலையை விட்டுட்டு விவசாயத்துக்கு நீங்க வரலாம், ஆனா எமோஷனலா இல்லாம ப்ரிப்பரேஷனோட வாங்க. எக்ஸ்பீரியன்ஸ் இல்லைனாலும் பரவாயில்ல, பொறுமையா இருங்க, அப்டேட்ல இருங்க. அப்பதான் நீங்க சர்வைவல் ஃபார்மிங் பண்ணாம சக்சஸ்ஃபுல் ஃபார்மிங் பண்ணுவீங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா இயற்கை விவசாயம் வித் யூசுப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணீங்க. தேங்க்யூ.